அவர் நினைத்த திட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதனை ஒருத்தரும் மாற்ற முடியாது. நோ ஒன் கேன் சேஞ்ச் தட். நோ ஒன் கேன். அவங்க யாருக்குமே அதுக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு தைரியமும் கிடையாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறத இப்போ தொடுறது கூட யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. தட் இஸ் நோ ஒன் ஹேஸ் அ கட்ஸ் டு டூ தட். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டு அதையே யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஏன்னா மாத கடைசி வரும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் என்ன இந்த மாதத்துக்கு நாங்கள் எதை வைத்து ஓட வேண்டும், எதை வைத்து நாங்கள் என்ன ஓடணும் ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது, சில காரியங்கள் நாங்கள் திட்டமிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன கருத்தை பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் க்ளோரி. திஸ் இஸ் அ மந்த் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் க்ளோரி. ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய மகிமையும் காண்கிற ஒரு மாதமாக இது இருக்க போகிறது. இட் இஸ் கோயிங் டு பி அ மந்த் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் க்ளோரி. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 84 சங்கீதம், சாம்ஸ் சாப்டர் 84 verse 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். For the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good thing will be withheld from those who walk uprightly. அது தமிழில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார், அவர் கிருபையையும் மகிமையையும் அவர் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எப்பவுமே ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும், வேதம் முழுவதுமாக இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் தட்ஸ் கண்டிஷன் பேஸ்ட். ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார், நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்ப்பார், எதிர்பார்த்த பிறகு அதை அவர் செய்வார். அப்போ நான் என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கணும்னா, அந்த வசனங்களை சங்கீதத்திலே நமக்கு அப்படியே எடுத்து வாசிச்சோன்னா நமக்கு போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சப்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தயவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. I choose to stay at the gates of God's temple. ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசல்ல தங்கி இருக்கிற ஒரு அனுபவம். அப்போ முன்னாடி வாசித்த அந்த வசனங்கள் எல்லாமே ஆண்டு ஒரே கருத்தை மறுபடியும் சொல்லிட்டு கொண்டு இருக்கிறார். என்னன்னா, அவருடைய பிரகாரம் அவருடைய சபைக்கு, அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய காரியங்களுக்கு என்று முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, if I'm giving God the first place, என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது, கட்டாயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதற்குரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் எனக்கு சூரியனும் கேடகமாக இருக்கிறார், God is sun and shield அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு வேதத்தில் நான் வாசிக்கிறேன். ஆம்பிளிஃபைட் பைபிளில் இதே வசனங்களில் எப்பவுமே நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட சரி, வாக்குத்தத்தம் யார் கொடுத்தாங்கன்னா, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கூட தனிப்பட்ட வசனத்தை பேசினார்னா, அதை டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் இங்கிலீஷ் எடுத்து வாசிச்சு பாருங்கள்.
சில நேரங்கள் என்ன ஆகும்னா இன்னும் சில அதுக்குன்னு கொடுக்குற அழுத்தங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். சங்கீதம் 84:11 எப்பவுமே நான் எடுத்து வாசிக்கிற 2-3 வேர்ஷன் என்னென்னா, ஒன்று ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் எடுத்து வாசிப்பேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதே வசனங்கள் தான், வேறு எதுவும் மாறப்போகிறதில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன். ஃபார் அ டே இன் யுவர் கோர்ட்ஸ் இஸ் பெட்டர் தேன் 1,000. I would rather stand as a doorkeeper at the threshold of the house of my God than to live in the tents of wickedness. Hallelujah. ஸோ அப்படி என்ன அர்த்தம், என்ன ஆங்கிள் அவர் சொல்ல வர்றாருன்னா, நான் நம்ம பாஷை சொல்லணும்னா, இப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு நான் வீட்டில் இருந்து நல்லா இருந்திருக்கோம் அப்படின்றது மாதிரி நான் எங்கே போய் நிற்கிறேன்னா அப்படி வாசிக்கிறேன். One day in your courtyards is better than 1,000 days anywhere else. இந்த தெளிவு எனக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். என்னது, நான் 1000 நாள் இந்த உலகம் முழுசை சுற்றி பார்க்கறதுக்கு நான் போய் 1000 நாள் எனக்கு பிடிச்ச காரியத்தை நான் சாப்பிட்டுட்டு 1000 நாள் எனக்கு இஷ்டமானதெல்லாம் நான் செஞ்சு வாழ்கிறத விட ஒரு நாள் உங்கள் பிரசன்னத்தில் இருக்கிறது எனக்கு முக்கியம் ஆண்டவரே. ஏன்னா 1000 நாள் இட் மீன்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 நாள் கணக்கு போட்டால் 2-3 வருஷம். ஒரு 3 வருஷம் என் வாழ்க்கையில் எப்படிலாம் இஷ்டப்படி வாழ்கிறனோ அதெல்லாம் நான் எனக்கு, சப்போஸ் நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையானது கேட்டத்தேன் கோர் என்ன அடுத்த மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமோ எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பெஸ்ட்டு இருக்கோ இதெல்லாம் நான் செய்யணும், என் வாழ்க்கை முழுவதுக்குள்ளே இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா அது எல்லாம் நமக்கு கிடைச்சா கூட இட் இஸ் நாட் கம்பேரபிள் டு காட்ஸ் ப்ரெசன்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னதான் பண்ணாலும் உங்கள் பிரசன்னத்தில் நிற்கிறேன் பார்த்தீங்களா, அந்த உங்கள் சபையில் உங்கள் ஆலயத்தை நின்று அந்த பிரசன்னத்தை நிற்கிறத விட எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாண்டுறேன். அந்த தெளிவு அவருக்கு வந்த பிறகு தான் அங்கே முன்னாடி நிற்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, த லார்ட் காட் இஸ் லைக் அ சன் அண்ட் ஷீல்ட். த லார்ட் கிவ்ஸ் அஸ் கைண்ட்னஸ், mercy, grace and honor, glory. He does not hold back anything good from those who lives are innocent. இப்போ நம்ம அங்கே வாசிச்சதுக்கு இங்கே இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அங்கே மெர்சி கிருபைன்னு வாசித்தோம், இங்கே என்னென்னா காட் வில் ஷோ இஸ் கைண்ட்னஸ். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். நம்ம அநேக நேரத்தில் என்ன கெஞ்சிரோன்னா, ஆண்டவர் உங்கள் இறக்கம் கிடைக்காதா, ஆண்டவர் இங்கே சூழ்நிலை மாறணும்னா எனக்கு இறக்கம் வேணும், என்னுடைய ஜபங்களுக்கு பதில் வேணும்னா உங்களுடைய இறக்கம் வேணும். என் சுயநீதியை நம்பி நான் நிற்க முடியாது. ஆண்டவரே எனக்கு இது செஞ்சிருவீங்க, நான் பர்ஃபெக்ட் மேன், எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோட்டில் ஏதோ ஒரு ரோடு பிரச்சனையாக இருக்கிறது, இல்லை ரோடு போடணும் அப்படின்னா அது நம்மளுடைய லீகல் ரைட்ஸ் கேட்கலாம். போய் கவர்மெண்ட்டை போய் கேட்கலாம். கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதிகாரத்தோடு கொஞ்சம் கேட்போம். ஆனால் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம். எப்படி கேட்போம்னா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், எங்கள் ரோடுக்கு இதாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் இது கொடுங்க. அந்த அதிகாரத்தோடு இருந்தாலும் எங்களுக்கு ரைட்ஸ் ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ சிட்டிசன் நமக்கு ரைட்ஸ் இருந்தாலும் கூட நம்ம என்ன கேட்போம்னா, ஆண்டவரே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த ரிக்வஸ்ட் தான் அதிகமாக வைப்போம். ஆனால் ஆண்டவர் மடிப்பை நம்ம நிற்கும் பொழுது அது ரிக்வஸ்ட்டாக வருதா, இல்லை நம்மக்கிட்ட ஆண்டவர்கிட்ட கிருபை இறக்கி நின்றுமா, இல்லை ஆண்டவர் செய்யுங்க நீங்கள் செய்யணும், இது ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படி கேட்போம். இது உங்கள் பிள்ளைங்க கிட்ட கேட்கும் பொழுதும், இல்லை பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கும்போது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்களா? நீங்கள் சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு வேணும் என்ன சொல்கிறாங்க, உடனே மண்ணில் சொல்லிடுறாங்க, யூடியூப்பை பார்த்து சமைச்சிக்க கற்றுங்க எப்படி தெரியுதா இல்லை செய்யுங்க. பிள்ளைங்க கேட்கும்போது செஞ்சால் செய்யுங்க, உங்களுக்கு இறக்கம் கிடைச்சா செய்யுங்கன்னா கிடையாது, செய்யுங்கம்மா செஞ்சே ஆகணும். அந்த உரிமை எங்கே வருகிறதுனா, வெளி ரோட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம மற்றவங்ககிட்ட அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட வராது, ஆனால் உறவில் இருக்கவங்ககிட்ட அதிகம் உரிமை நம்ம காண்பிப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம வரும் பொழுது, ஆண்டவர் நீங்கள் உரிமையை போய் நிற்கலாம், ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே எனக்கு இது தேவை, எனக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இதில் இந்த ஒரு விடுதலை வந்துச்சுன்னு போதும் ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹோல்டு இருக்கும், இந்த இரவுக்கு விடுதலை வந்துட்டால் போதும் என் வாழ்க்கையில், அதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த பகுதியை தொடுவதற்கு வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு தான். ஸோ அப்போ அந்த பகுதியில் நான் இது மட்டும் எனக்கு சரியாயிடுச்சுன்னா போதும் என் வாழ்க்கை மாறிடும் சொல்கிறோமே, அந்த பகுதியில் வி நீட் காட்ஸ் கைண்ட்னஸ், வி நீட் காட்ஸ் கிரேஸ். ஆண்டோடைய கிருபை அந்த இடத்துக்கு தேவை. கிருபைனா இட்ஸ் அன் அன்மெரிட்டட் ஃபேவர். கிருபைனா என்ன? அன்மெரிட்டட் ஃபேவர். ஒரு மாதம் முழுவதும் 31 நாள் இல்லை 30 நாள் நான் வேலை செய்கிறேன், வேலை செய்து முடித்த பிறகு எனக்கு கொடுக்கப்படுகிற கூலிக்கு பேர் கிருபை கிடையாது. இப்போ நீங்கள் மாதம் முழுக்க வேலை பார்த்துருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலையிலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க, ஐயா கிருபையாக கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டோம். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேங்க, அவ்வளோ டென்ஷனில் உழைச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன், எனக்கு தேவை, நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு கொடுக்குறீங்க. கிருபைனா என்ன? நான் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கே போகலை, லீவில் இருக்கீங்க, அப்போல்லாம் இந்த அப்போ வச்சுக்கப்பா சேலரி கொடுக்கும்போது ஐயா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். எவ்ரி மந்த் சேலரி கொடுக்கும்போது தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது அதுக்கு ஐ எம் நாட் வர்தி, நான் போகவே இல்லை, நான் அதுக்குன்னு உழைக்கலை, நான் எதுவுமே செய்யலை, பட் ஸ்டில் யூ கிவ் மீ.
அல்லேலூயா. முதலாவது நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த ஜூலை மாதத்தில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு யாராக இருக்கிறார்? The Lord is a sun and shield. சன், சூரியன். சூரியன்னா எந்த கட்சியும் கொண்டு வந்துடக்கூடாது. சூரியன்னா எதை காண்பிக்கிற? சூரியன் சொல்லும் பொழுது அந்த சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பகல் வரட்டுமே, நீங்கள் எத்தனை லைட்டு போட்டாலும் சரி. நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக வந்தீங்கன்னா, இல்லை மெயின் ரோடு வழியாக போனீங்கன்னா, நைட்டில் வந்து நமக்கு தெருவிளக்கு இருக்கும், அதுதான் நமக்கு காப்பாற்றும். ஆனால் இந்த விடிய காலையில் போய் பாருங்களேன், அதே அந்த லைட் பார்த்தா நம்ம சிரிப்பு வரும். ஏன்? அது ஒன்றுமே இல்லை, சின்னது எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கும். அதிகாலையில் சும்மா லைட்டாக சூரியன் அப்படி வர ஆரம்பித்த உடனே இயற்கையான அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி எத்தனை கோடி லைட்டு போட்டாலும் அதால் நிற்க முடியாது. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், தேவனுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எல்லாமே இது லைட் பல்ப் மாதிரி தான், நமக்கு பல்ப் மாதிரி தான். நைட்டில் பார்த்தா அப்படியே வெளிச்சமாக தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்ம வாழ்க்கையில் எழுமிட்டோன்னா என்ன, இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. காட்ஸ் அந்த பவருக்கு முன்னாடி, ஆண்டுடைய வல்லமைக்கு முன்னாடி நமக்கு பெருசாக தெரிஞ்ச எதுவுமே பெருசு கிடையாது. அவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்குமே நம்மள தெளிவாக இருக்கணும். அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அடுத்தது வெளிச்சம். நைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேடி வழியை பார்த்துவோம். காலையில் இருக்கும்போது யாரையும் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறாருன்னா, அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி நீங்கள் அழகாக நடந்து போயிட்டே இருக்கலாம். உங்கள் பாதையில் என்ன பிரச்சனை அவர் காட்டி கொடுத்துருவார். உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் பாதையில் எதுவுமே கவலைப்பட வேணாம், அழகாக போயிட்டே இருக்கலாம். அங்கே பள்ளம் இருக்குதான் பள்ளம் இருக்குது. ஆனால் நீங்கள் தாண்டி போயிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் அதை காண்பித்து கொடுக்குறார், நான் இருக்கிற மகனே. ஸோ அந்த வெளிச்சம் எதை காண்பிக்குதுன்னா, அநேக காரியங்களை வெளிச்சம் போட்டு காண்பித்து கொடுக்கும். அடுத்தது நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்கன்ற காண்பித்து கொடுப்பார். இந்த கடினமான சூழ்நிலைகள் எப்படின்னா, நம்ம இந்த ஒரு சூழ்நிலைகளை கடினமான சூழ்நிலை போகிறோம், எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை தப்பாக அப்படி மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆண்டவர் அவர் வெளிச்சம் என்ன பண்ணுறாருன்னா, வெளிச்சம் வரும்போது நம்ம பக்கத்தில் யார் இருக்கான்னு ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். அது கஷ்டமாக இருக்கும் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, பட் இட்ஸ் குட். ஹல்லேலூயா. அடுத்தது அதுதான் ஸ்ட்ரென்த். ஒன்றும் இல்லை, பிறந்த குழந்தைய கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? அதிகாலையில் அந்த விடிய காலையில் என்ன பண்ணுவாங்க? வெயிலில். எதுக்கு? நல்லா அந்த மஞ்சள் கம்மலை இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் என்ன பண்ணுங்க, மஞ்சளாக கண்ணு கொண்டு. அதுக்கு முன்னாடி அது நேச்சர்னும் பொழுது சன்னுடைய அந்த அங்கேருந்து வருகிற கதிர்களுக்கு எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இட்ஸ் கிவ் ஸ்ட்ரென்த். சூரியனாக இருக்கிறார் அப்படின்னா அவர் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னென்ன போஷாக்கு தேவையோ அதை கொடுக்குறாரு. அவரே பாதுகாப்பாக இருப்பார். அடுத்தது வெளிச்சத்தை கொடுப்பார், உங்களுக்கு பாதையை காண்பித்து கொடுப்பார். பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு அவர் காண்பித்து கொடுப்பார். ஸோ அப்போது துன்மார்க்கருக்கு சில காரியங்கள் நடக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு, வாதை வந்து நம்மை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாதுன்னா அது பக்கத்தில் வந்துட்டு போகும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. அப்போ மரண இருள் என்பது ஒன்று இருக்கிறது, அந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் அவர் நமக்கு சூரியனாக பாதுகாவலாக இருக்க, சன் அண்ட் ஷீல்டு. அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அவர் என்ன கொடுக்குறாரு இந்த மாதத்தில், அவர் பாதுகாப்பாக இருப்பார்லாம் ஓகே. அடுத்து என்ன கொடுப்பார்னா, ஹி கிவ்ஸ் கிரேஸ் அண்ட் க்ளோரி. கிருபையும் மகிமையும் கொடுப்பார். கிருபை எதுக்கு கொடுப்பார்னா, நம்ம இந்த மாதத்தை மட்டுமல்ல, இந்த தாண்டி வருவதற்கான கிருபையில் கொடுப்பார். நீங்கள் எதுவுமே யோசிக்காத அளவுக்கு இதெல்லாம் தாண்டது எப்படி பண்ண போகிறேன், இதை செஞ்சு எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன், இதை எனக்கு பிடிக்கும் பலன் கிடையாது, இதை செய்வது எனக்கு ஞானம் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது God will give you the grace. அதை முடிச்சுட்டு மேலே வர்றதுக்கான, அது எப்படி நடந்துச்சு நமக்கே தெரியாது, அது எப்படி தாண்டி வந்தோம் நமக்கே தெரியாது, பிகாஸ் இட் இஸ் God's grace. அடுத்தது என்ன கொடுக்குறாரு? க்ளோரி. அந்த மகிமை என்று சொல்லும் பொழுது, அந்த கிருபையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையாக அது இருக்கும். இட் வில் பிரிங் ஹானர் டு காட், ஆல்சோ இட் பிரிங்ஸ் ஹானர் டு யூ. ஒரு ஆண்டவர் வகையில் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, அதை செய்யறதுக்கு இத்தனை மாதம் முடியல, அது ஒரு மாதிரி அது பிரச்சனையாகவே இருக்குது. அப்போ ஆண்டவர் வகையில் அந்த கிருபையை கொடுத்த உடனே நீங்கள் போய் நின்று அதை முடித்து காட்டும் பொழுது ஆண்டவருக்கு அது இட் கிவ்ஸ் காட்ஸ் க்ளோரி. அதே நேரத்தில் அந்த இடத்துல உங்களையும் என்ன பண்ணணும், ஆண்டவர் உயர்த்த. வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், படிக்கிற இடமாக இருக்கலாம், ஸ்லிப் டெஸ்ட், என்ன டெஸ்ட்டு, அது பிள்ளைங்க படிக்கிறதுன்னு தெரியும், ஐயோ என்ன கஷ்டமாக இருக்குது, டெஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். கிருபைனா அதை தாங்குவதற்கும், டு சஸ்டெயின், ஒரு பிரச்சனையை தாங்கிறதுக்கும் அதை தாண்டி வரத்துக்குமான சத்துவத்தை ஆண்டு கொடுப்பார். இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், இட் இஸ் வெரி ஹார்ட். அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது அதை தாண்டி வருவது கஷ்டம். ஸோ காட்ஸ் கிரேஸ் அப்படின்னா இது தகுதியை சார்ந்தது அல்ல. இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் யுவர்
குவாலிட்டி. நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதனால தான் ஆண்டவர் செய்ய போகிறாரு, நான் இத்தனை நாள் வந்து உபவாசம் பண்ணேன், அதனால தான். இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். இட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத காரியங்களை அவர் செய்வார். அது நீங்கள் ஜெபம் பண்ணதுனாலேயோ இல்லைன்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனாலே கிடையாது. அது அவர் உங்கள் மேலே வச்ச கிருபை. அதுக்கு உங்களால் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் நம்ம நிற்கிறோன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். நாட் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், நான் இந்த ஊழியத்துக்கு இங்கே நிற்கிறேன்னா நான் வந்து உங்களெல்லாம் விட பரிசுத்தமாக வாழ்ந்தேன், அதனால எனக்கு இங்கே நிற்க வைக்கிறேன் கிடையாது. அப்படி நான் நினச்சேன்னா அதான் பெருமை. உங்களை எல்லாருடைய ஆண்டவர் பெருசாக நினச்சிட்டாரு. இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். சிம்பிள் சிம்பிள். நம்பி எனக்கு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், செய்வேன் நம்பி எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அது கிருபையா அதை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் கொடுத்த கிருபையை நான் என்ன பண்ணேன், பிடிச்சிட்டு மேலே போகணும். அப்படியே ஆண்டவர் செஞ்சுட்டே போனோமே தவிர்த்து இவங்க எங்கே இருக்க சபையில யாருக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியும் அப்படி நான் என்னைக்கு அந்த தாட் வருதோ அன்றைக்கே விழுகை ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் செய்யும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் உயர்த்திட்டார் கிடையாது. ஆண்டவரே அவங்க கிருபை. அதனால தான் பாருங்கள் பைபிளில் எல்லாரும் பார்க்கும்போது அவங்க கிருபைப்பா, அவங்க கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை தான் நான் செஞ்சேன், என்னால் தான் செஞ்சேன்னு சொல்லாமல் இது ஆண்டோட கிருபைன்னு சொல்லி பழகும் பொழுது அது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும். மட்டுமல்ல அது நம்மையும் அது உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா. அடுத்தது அந்த ஆண்டோட மகிமைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மகிமை நமக்கு என்னென்னது கொண்டு வரணும், ஆண்டோருக்கும் கொண்டு வரும். அதே நேரத்தில் நம்ம கொம்பை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். எந்தெந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டு நின்னோமோ, எந்தெந்த இடத்துல கூனி குறுகி நின்னோமோ அதே இடத்துல நம்ம தைரியமாக போவோம், தைரியமாக அதே இடத்துல போய் நிற்போம். எப்படா நிற்கிறோம் கேட்டால் இட் இஸ் காட்ஸ் என்னது க்ளோரி. ஆண்டுடைய மகிமை நம்ம இருக்கிறனால நீங்கள் தைரியமாக போய் நிற்க முடியும். அல்லேலூயா. சொல்லிட்டு கீழே ஒன்று போடப்பட்டிருக்கிறது, அது கீழே என்னது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இங்கிலீஷில் நல்லா போட்டிருக்கோம், நோ குட் திங்ஸ் will he withhold from those who walk uprightly. அதாவது ஒரு நல்லதுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாமே, நல்ல காரியம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த நல்ல காரியத்தை உங்ககிட்ட வந்து தடுக்க மாட்டார். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும், இல்லை உங்கள் குடும்பத்துக்கு இதை செய்யணும் அப்படின்னா அதை யாருமே தடுக்க முடியாது, ஆண்டவரும் தடுக்க மாட்டார், தடுக்கிறவங்களையும் விட மாட்டார். கொடுங்க. ஸோ அப்போ இது என்ன காண்பிக்கிறார்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது உத்தமமாய் நடக்கணும். உத்தமமாய் நடக்கிறதுனால ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதையில், அவர் சூரியனால் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் பாதையில் போயிட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனை வருதா, ஏதாவது நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, பேசிக்கிட்டே போட்டோம். நம்ம பேசுகிறவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசணும் திரும்பி நின்னோன்னா நம்ம போக வேண்டிய வழியை மிஸ் பண்ணிடுவோம். நீ நிறைய நேரங்களில் தான் மிஸ் பண்ணுறோம். அப்படி போயிட்டே இருக்கோம், ஆண்டவர் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம். ஒரு லெவலில் வருமா இங்கே பேசுவாங்க மக்கள், நெக்ஸ்ட் லெவல் போங்க இன்னும் பேசுவாங்க. நீ மேலே போக அதனால தான் பாருங்கள், நல்ல ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்தப்படுகிறவங்களாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா those people are used by God gloriously. டாப் லீடர்ஸில் இருப்பாங்க. நீங்கள் மக்கள் என்ன பேச பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் they are close with God. அவங்க மேலே போக சத்தங்கள், மனுஷ சத்தங்கள்லாம் நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, நீ என்ன வேணா, இன்கேஸ் தப்பு இருந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்க ஆவியானவர் அவங்கள அதை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். உனக்கு யாராவது பண்ணுற தப்பு, பெரிய ஊழியக்காரன் பண்ணுற தப்புனா என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொல்லிவிடு. நீ போய் அவங்கள பற்றி 10 பேர்ட்ட சொல்ல அவசியம் கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலையே கண்டித்து உணர்த்துறது யார்? ஆவியானவர். மனுஷன் என்ன பண்ணுவான்னா அவங்கள பற்றி தூஷணமாக சொல்லுவான், அவங்கள பற்றி தப்பாக சொல்லுவான். ஆனால் அவர் மட்டும்தான் கண்டித்து உணர்த்துவார். பெரிய ஸ்தாபனங்கள் இருப்பாங்க, அவங்க தவறு பண்ணும்போது நான் அவர்களை கண்டித்து உணர்த்தி என்னால் முடியாது. ஐ ஹவ் நோ ரைட்ஸ் அண்ட் ஐ ஹவ் நோ கெப்பாசிட்டி. அவங்ககிட்ட போய் என்னால் பேச முடியாது. அவங்க பெரிய பரிசுத்தவான்கள். ஆண்டவர் இப்படி பண்ணுறாங்களா ஆண்டவர்னும் போது ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவார், பேசுவார். நீ இப்படி பண்ணாதீங்க. அது ஆவியானோட வேலை. என் வேலை என்னென்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் இதை மிஸ் பண்ணுறாங்கப்பா, இவ்வளோ அபிஷேகமாக இருந்ததுப்பா, கம்மியாகிடுச்சு ஆண்டவரை, இதை மிஸ் பண்ணுறாங்கப்பா, வார்த்தையில் மிஸ் பண்ணுறாங்கப்பா, அர்ப்பணிப்பில் மிஸ் பண்ணுறாங்க ஆண்டவரை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கேயே பேசுவார், அங்கே அவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் என் வேலை அவங்க மேலே குறை சொல்லிட்டு என் ஓட்டத்தை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறதில்ல. என் ஓட்டத்தை நேராக எரேமியா 29:11 I know the plans I have for you. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஸோ காட் said I know the plans I have for you. உனக்குன்னு நான் என்ன வச்சிருக்கிறேன்றதை எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது.
முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்மை குறித்தும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்ன நான் வச்சுக்கிறேன்னா, என்ன குறித்தும் ஆண்டுக்கு திட்டம் இருக்குது. என் மனைவி குறித்தும் ஆண்டுக்கு திட்டம் இருக்குது. என் பையனை குறித்து திட்டம் இருக்குது. என் பொண்ணை குறித்து திட்டம் இருக்குது. அப்போ என் குடும்பத்தை குறித்து திட்டம் இருக்குது. சபை குறித்து திட்டம் இருக்குது. காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஸோ அது நம்ம தெளிவாக இருக்கும்போது அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருப்பா, நாம ஒரு திட்டம் வச்சிருப்போம். என்னன்னா, இதெல்லாம் நல்லாயிருக்கும், என் பிள்ளைங்களுக்கு, என் பொண்ணுக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும், என் பையனுக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இது எல்லாமே ஏன் திட்டம். ஸோ நான் பிளான் போடுறேன். எப்படி பிளான் போடுறேன்? ஆண்டு கொடுத்த பிளான் போடுறேன். இல்லைன்னா ஆண்டோட ஜெபம் பண்ணி பிளான் போடுறேன். அது கூட குறைவு உள்ளது தான், சொந்த ஞானத்தில் இவங்க இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் அவர் பிளான் போட்டார்னா, அவர் மேலேருந்து பார்க்குறவர் மட்டும் இல்லை, அவர் உள்ளேருந்து பார்க்குறவர். He sees from above and from inside. அவர் உள்ளேருந்து பார்க்குறனால வச்சுக்கலாம். இந்த பெண் பார்க்க வரும்போது, மாப்பிள்ளையோ பொண்ணை பார்க்க வரும்போது, நம்மகிட்ட ஒரு ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை என்ன தெரியுமா? பொண்ணை பற்றி விசாரிப்பாங்க, பையனை பற்றி விசாரிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என்ன சொல்ல முடியும்? யாரை பார்த்தா உங்ககிட்ட வந்தோன்னே அவங்க கெட்டவங்க, அவங்க பொண்ணு கொடுக்கான்னு சொல்ல முடியுமா? இல்லை இப்போ அவங்க மோசமானவங்க, பையன் கொடுக்கான்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்கிறவங்க. நம்ம சின்ன க்ளூ கொடுத்துருவோம். என்ன க்ளூ கொடுப்போம்? பார்த்துங்க, வேறு எதுவும் கிடைக்கலீங்களா, வேறு ஏதாவது இல்லைங்களா, வேறு அந்த மாதிரி தட்டி பார்ப்போம். ஆனால் இப்போ நான் என்கிட்ட முடிஞ்சவங்க வரவங்க என்ன சொல்லுவேன், எந்த மனுஷனுக்கும் நம்மளால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உத்தரவாதம் கொடுக்குற யார்? அவர் மட்டும்தான். ஆனால் ஒன்று தெரியும், வெளியே பார்க்கும்போது சில வெளியவே வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லிடலாம், இல்லை கொஞ்சம் குடிக்கிறாரு, இல்லை கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருக்குது, இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கங்க சொல்லிவிடுவோம். ஆனால் யாரையும் குறித்து நம்ம 100% நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் காட் ஒன்லி நோஸ் தட். அப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவர் சரியாக அதை பார்த்துக்கொள்வார். அப்போ என் வாழ்க்கையில் நான் தெளிவாக இருக்க வேண்டியது என்னென்னா, என் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரோ அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அதை யாரும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. தடுக்கிறது என்ன தெரியுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு ஏதோ ஒன்று வரணும், ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஏதோ ஒன்று வரணும். அதை ஸ்டாப் பண்ணி 2 நாள் டிலே பண்ண முடியும். சில டைம் டிலே பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கில் ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு, ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நம்ம டிலே பண்ண முடியும். அதை டிலே தாமதப்படுத்த முடியும். இல்லைன்னா கெடுக்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? யாராவது சொல்லுவாங்க, உங்களுக்கு எதாவது கொடுக்கலான்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு எதாவது பண்ணலாம், சரிங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமா? அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது கொடுக்க வரவங்க என்ன பண்ணுறோம், அதை தடுக்க. அந்த மாதிரி மனுஷன் என்ன பண்ணுவான், ஐயோ அப்படியே கொடுக்க நிறைய பேர் இருக்காங்களா, ஓகே அவன் விட்டுறேன் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, நான் இவனை ஆஸ்வதிக்க போகிறேன், ஆபிரகாம் நான் ஆஸ்வதிக்க போகிறேன்னா யாரா போய் நின்று ஆபிரகாம் ஆஸ்வதிக்காதீங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ்வதிக்கிறவரும் அவர் தான், அவர் தான் ஆசீர்வாதத்தின், அவர் தான் எல்லாமே. ஸோ இஸ் அ சோர்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஸோ இதில் நமக்கு என்ன தெளிவு இருக்கணும்னா, என்ன ஆசீர்வதிக்கணும் ஆனால் திட்டம் போட்டுட்டாருன்னா யாராலையும் அதை நிறுத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. கொஞ்சம் என்ன பண்ண தானியல் சொல்கிறார் இல்லைங்களா, நான் தானியல் ஜெபம் பண்ணும்போது இந்த பதில் எப்போ வந்துருச்சு, ஆனால் அது வானமண்டலத்தில் என்னாச்சு, தடையாயிடுச்சு. ஸோ பதில் எப்போ வந்துடும், பட் சம்டைம் இட் மே டேக் டிலே. அதுக்கு டிலே கூட நம்ம பார்வையில் தான் டிலே, அவர் பார்வையில் பர்ஃபெக்ட் டைமிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, முதல்ல ஆண்டவர் நமக்கு சூரியனாக கேடகமாக இருக்கிறார். 2வது அவர் நமக்கு கிருபையும் மகிமையும் கொடுக்கிறார். அடுத்தது, எந்த நன்மையான காரியத்தையும் அவர் தடுக்க மாட்டார், யாரும் தடுக்கவும் விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த மாதத்தில் என்ன எதிர்பார்க்கணும்னா, ஐ கேன் எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன். எனக்கு ஆண்டவர் நன்மையான காரியம் இந்த மாதத்தை செய்வார்னு என்னால் நம்ப முடியும். அடுத்தது, வாசித்த வசனங்களின் படியாகவே என்னவா, நான் உத்தமமாய் நடக்க வேண்டும், நான் உத்தமமாய் நடக்க வேண்டும். ஏன்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் வழங்காமறார். நீங்கள் பாருங்களேன், வேலை செய்கிற இடத்துல உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தப்பு பண்ணவனுக்கு குறுகுறுக்கும். தப்பு பண்ணவங்க கிட்ட உண்மையான மனுஷன் சின்ன லெவலில் இருப்பான் போஸ்டிங்கில், ஆனால் தப்பு பண்ண பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் அவன் இவங்ககிட்ட பயப்படுவாங்க. இந்த மனிதனிடத்தில் அவர் பயப்படுவார். ஏன் தெரியுமா, இவர் வந்து சின்ன வேலையாக இருப்பார், ஆனால் இவர் உண்மையாக இருப்பார். அவர் பெரிய பதவியில் இருப்பார், இவர்கிட்ட வந்தாலும் நடுங்குவாங்க. ஏன் தெரியுமா, he has என்னது, ஸ்டூவர்ட்ஷிப், உண்மை, உக்ரானத்துவம் இவர்கிட்ட இருக்கிறது. ஸோ அந்த உண்மை நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்தது, எது நடந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கணும். ஏதாவது சில காரியங்கள், புயல்கள் வருது, ஒரு மாதிரி இதுக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக, வாக்குத்தத்தத்துக்கும் விரோதமாக நடக்கிற மாதிரி இருக்குன்னா, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் த வேர்டு, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தருடைய வெளிச்சத்திலும் ஆண்டோடைய கிருபையை சார்ந்து
ஆண்டவருடைய பாதுகாவலில் நான் நடக்க போகிறேன். ஆண்டவர் கிருபையும் கொடுப்பாரு, ஆண்டவர் மகிமையும் கொடுப்பாரு. நான் எனக்கு என்னுடைய வேலை வந்து கிருபையும் மகிமையும் தேடுவதில்லை. என் வேலை முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது. அவர் கிருபையும் மகிமையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டோடைய பிள்ளைகள் பாருங்களா, அவர் பாட்டு கொடுத்துட்டே இருப்பார். சாலமோன் கேட்டது ஞானம் தான். ஆண்டவர் சொன்னார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எல்லாத்தையும் அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு என்னன்னா, அவரை மட்டும் பிடித்துக்கொள்வோம். நம்ம என்னென்ன தேவையோ அவர் இந்த மாசத்துல கிருபையும் மகிமையும் கட்டாயம் கொடுப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிருபையும் மகிமையும் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபையும் மகிமையும் கொடுப்பார். உங்கள் குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அதையும் கொடுப்பார். நம்முடைய ஆலயத்திலும் நம்முடைய ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் நம்ம கையிட்டு செய்கிற சகலவற்றிலும் அவர் கிருபையும் மகிமையும் கொடுப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம், அல்ல முடிஞ்ச எழுந்து நின்று we are going to surrender our life to God. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பேரில் ஆண்டவரே சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். லார்ட், ஐ பிளஸ் த சர்ச் இன் யோர் நேம். உங்கள் நாமத்தில் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நீர் ஆண்டவரே சூரியனுமாய், அப்பா நீர் கேடகமாய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த மாசத்துல நம்முடைய கிருபையும் அப்பா நம்முடைய மகிமையும் நீர் அருளப் போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீ நன்மையை வழங்காதரான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடியாகவே அப்பா நாங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது அப்பா ஆண்டவரே வெளியே இடத்துலங்க எங்கெங்கேயோ 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாளே மேலானது என்று சொல்லி ஆண்டவர் உங்க நாமத்திற்கு மகிமையும் அப்பா உங்க பிரசன்னத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களுடைய கிருபையினால் Lord, the unmerited favor will surround us, Lord. Oh, your grace and glory, oh, going to fill this month, Lord. அப்பா உங்க கிருபையும் அப்பா உங்க மகிமையும் ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. Lord, your grace and glory, Lord, this is the month of grace and glory. We are going to see your grace and glory is going to manifest, Lord. ஆண்டவர் எங்கள் கிருபையும் உங்கள் மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அப்பா செயல்படுவதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவரை ஜெபித்ததல்ல, இதுவரை நாங்கள் ஆண்டவர் வேதம் வாசித்ததல்ல. ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் லார்ட், நாங்கள் உங்கள் பிரசன்னத்தில் அதிக நேரம் காத்திருக்க, உங்கள் வார்த்தையை அதிக நேரம் தியானிக்க அப்பா ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதை விட்டு விட்டு தேவையில்லாத ஆண்டவர் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட்டு உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்கள் வேதத்தை எடுத்து அப்பா அதிக நேரம் காத்திருக்க, அதிக நேரம் உங்களை ஆராதிக்க, அதிக நேரம் உங்கள் பிரசன்னத்தில் செலவு பண்ண அப்பா சபையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேரை ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகளை குறித்திருக்கிற கலக்கங்கள் பயங்கள் மாற்றப்படுவதாக. Every fear about the children is going to change this month, Lord. இந்த மாசத்துல எல்லாம் மாறப்போவதுக்காக நன்றி. கர்த்தர் அப்படியாகவே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவர் வேலை செய்கிறவர்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் வாசித்தபடியாகவே going to give the honor, Lord. அவங்களுக்கு மகிமையை கொடுக்க போறீங்கப்பா. ஆண்டவரே அவருடைய கொம்பை நீ உயர்த்த போகிறீரப்பா, கொம்பை உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. ஓ முத்திரை மோதிரமா வைக்க போறீங்கப்பா. நீரே சூரியனுமாய் அப்பா கேடகமாய் இருக்கிறீரப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபையும் ஆண்டவரே மகிமையும் ஆண்டவர் நீ அருளுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நன்மைகள் எதெல்லாம் நன்மை என்று இருக்கிறதோ ஒரு நன்மையும் ஆண்டவரே தடையா இராதபடிக்கு ஜீவனில் நாட்களும் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லத்தக்கதாக எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்களை தொடரும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, தீர்க்காயுசு நீண்டத்தனங்களை கொடுங்கப்பா. ஆண்டவரை நீ என்னெல்லாம் செய்யும்படியா இவர்கள் கரத்தில் இந்த மாதத்தில் கொடுத்து வச்சிருக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்து முடித்து ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க கர்த்தர் கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அக்கிரமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை நடுக்கி வைக்குமிட்டு கிருபையினால் பக்கத்தில் முடி சூட்டி நன்மையினால் வயதை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ்ந்து போலாகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் வழி நடத்தலும் நம் அனைவரும் கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.